அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினம் ஒரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும் முக்கணிகளில் ஒன்றான வாழைப்பழம், அதாவது செவ்வாழைப்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் உடம்புக்கு நல்லதுன்னு பெரியவங்க சும்மாவாங்க சொல்லியிருக்காங்க. உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. மஞ்சள் பழத்தை விட செவ்வாழையில் ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மஞ்சள் வாழைப்பழத்தை விட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதோட மருத்துவ நன்மைகள்னு பார்த்தா எக்கச்சக்கங்க. அதனால் விலையெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. அது விளையிற வரைக்கும் 4-5 வாட்டி மருந்து அடிக்கணும். இவ்வளோ விஷத்தை சாப்பிட்டா சாப்பிட்றவன் என்ன ஆகும்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க, விலையை பார்த்தா பயப்படுவாங்க. ஒரு பழமொழியே இருக்குது, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், வைத்தியனுக்கு கொடுக்கறதுக்கு வணிகனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி செவ்வாழை பழத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். உலகம் முழுதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழைப்பழ ரகங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. மற்ற பழங்களை விட டேஸ்ட்டும் சும்மா மாசாக இருக்குங்க. இது குறிப்பாக தென்கிழக்கு ஏசியாவில் அதிகமாக பயிரிடப்படுது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவில் தாங்க அதிகமாகவே பயிரிடப்படுது. இந்த செவ்வாழையோட சிறப்பு என்னென்னா, மஞ்சள் வாழைப்பழத்தை விட இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. A diet high in antioxidants may reduce the risk of many diseases, including heart disease and certain cancers. இப்போ இந்த பழமொழியோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட்ஸ் படித்தாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் அமெரிக்கா பெருவில் பைரோ பழங்குடியின மக்கள் இந்த செவ்வாழையை அவங்க திருமண சடங்குகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். அங்கே கருவுறுதல் அதிகரிக்கிறதுக்கு சிறப்பு பானமாக கொடுக்கப்படுதுங்க. இந்த சிவப்பு வாழை செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு மருத்துவ காரணத்துக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு அவங்கள்ட்ட ஒரு மூட நம்பிக்கையும் இருக்குங்க. என்னென்னா, வாழைப்பழத்தோட 2 முனையிலுமே அவங்க ஒரு நல்ல பக்கமும் ஒரு கெட்ட பக்கமும் இருக்கிறதா நம்புகிறாங்க. வாழைப்பழத்தில் கெட்ட பக்கத்தை திறந்தால் வாழ்க்கையில் கெட்ட சகுனத்தை அழைக்கிற மாதிரின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக வாழைப்பழத்தை நடுவில் தாங்க முறுக்கி திறப்பாங்களாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மற்ற வாழைப்பழங்களை விட குறைவான கேலரிஸ் கொண்டது தாங்க இது. நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டோட பவர் ஹவுஸ்ன்னே சொல்லலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, தீஸ் பவர் ஹவுஸ் ஒர்க் டுகெதர் டு பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம். பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் B6, ஆந்தோசியானின், கேரோட்டினாய்ட்ஸ், டோபமைன், லூட்டின், ஜிஆக்சின்டின், ஜிங்க், பொட்டாசியம், மேங்கனீஸ், கார்போஹைட்ரேட், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஃபோலிக் ஆசிட்னு மனித உடலுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைஞ்ச பழங்க இந்த செவ்வாழை. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக மருத்துவ நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. கரு உறுதலுக்கு சிவப்பு வாழைப்பழம் ரொம்பவே சிறந்ததுங்க. ரெட் பனானாஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி. சிவப்பு வாழைப்பழத்தில் கரு உறுதலை மேம்படுத்த உதவும் சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் இருக்குன்னே சொல்லணும். சிவப்பு வாழைப்பழத்தை உணவில் சேர்க்கறதுனால பெண்களோட இனப்பெருக்க ஹார்மோன் அளவு சீராகுதுங்க. ஆண்களோட கருவுறுதல் தொடர்புடைய முக்கியமான ஜிங்க் இருக்கிறதுனால டெஸ்டரோன் அளவு ஒழுங்குபடுத்துது. புரோஸ்டேட் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க. எஃபெக்டிவ் இன் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம். மிக குறைந்த அளவே கேலரிஸ் இருக்குது. இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குங்க. இதில் ப்ரிவெண்ட் கேன்சர் அண்ட் பூஸ்ட் இம்யூனிட்டி. ரெட் பனானாஸ் ஆர் ரிச் இன் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுதுங்க. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில். பெனிஃபிஷியல் ஃபார் கிட்னிஸ் அண்ட் லிவர். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது. சிறுநீரகம் மட்டும் இல்லைங்க, கல்லீரல் வீக்கத்தையும் குணப்படுத்துதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஹெல்ப்ஸ் குவிட் ஸ்மோக்கிங். திஸ் மைட் சவுண்ட் சர்ப்ரைசிங். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்கங்க. புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதால நிக்கோட்டின் அளவை குறைக்க முடியும். ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்க உதவுதுங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது செவ்வாழை. நீரிழிவு நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாழைப்பழம் குறைந்த கிளைசமிக் ஃபுட்டுன்னே சொல்லணும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க செய்யுது. நீரிழிவு நோயாளிகள் டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இம்ப்ரூவ்ஸ் விஷன். செவ்வாழைப்பழத்தில் இருக்கும் பீட்டா கரோட்டின், லூட்டின், ஜிஆக்சின்டின்,
கண் நோய்களை வந்து குணமாக்குது. இதில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் வயது தொடர்பால் ஏற்படும் மேக்குலர் டீஜென்ரேஷன், மாலைக்கண் நோய் அபாயத்தை குறைக்குதுங்க. அடுத்தது ஹார்ட் ஹெல்த். பொட்டாசியம், மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது நல்லது. செவ்வாழையில் இது அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் குறைக்கிறதுக்கும் மாரடைப்பு, பக்கவாதம், பிற வகை இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கவும் உதவுதுங்க. இளமையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வயசான மாதிரி தோற்றம் ஏற்படுறவங்களுக்கு யார் இந்த பெரியவர்? அவனை பெரியவர்னு சொல்லாதம்மா, அவன் என் தம்பிதான். கருப்பான தலைமுடி, சுருக்கமில்லாத சருமம், தெளிவான கண் பார்வைன்னு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப இளமையாக வைக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய, செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த, இரத்த சோகையை தடுக்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பலவீன பிரச்சனையை சரியாக்கன்னு லிஸ்ட்டு நீண்டிகிட்டே போகுதுன்னா பார்த்துக்குங்களேன். ஓகேங்க, இதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக சாப்பிடும்போது பொட்டாசியம் அளவு அதிகரிக்கக்கூடும். அதனால் அப்நார்மல் ஹார்ட் பீட்டை வந்து ஏற்படுத்துங்க. பிபி மெடிசன் எடுத்துக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் செவ்வாழையை அளவோடு சாப்பிடுங்க, வளமாக வாழுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய இந்த செவ்வாழையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.